யார் யா நீ? இந்து கோவில்கள் எல்லாம் ஆபாசம் என்ற கூடாருன்னு சொன்ன ஒரு அயோக்கிய பேச்சு பேசி நபர் தானியா நீனு? இன்னைக்கு என்ன வேடு வச்சு நாடகம் போடுற வடிவேல் மாதிரி? அவன் சாதாரணமா சுத்திக்கிட்டு இருந்தவன் தான் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய தாடி வளர்த்து பெரிய மகா முனி போல வேஷம் போட்டுக்கிறாங்கிறார். இது ஏன் உரிமை சார்? நம்ம மயிர் வளர்க்கறது மயிர் வளர்க்காது ஏன் உரிமை? நான் எதுக்கு மயிர் வளர்க்குறேன்னு இந்த ஏன் மயிர் நான் வளர்க்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் டோப்பா மயிரை வைக்கிறேன், உன்ன மாதிரி சட்டத்தை மீறி எங்கேயா சொல்லிருக்கேனா? கேஸ் வாங்கன்னு சொல்லிருக்கேனா? ரவுடித்தனம் பண்ணுன்னு சொல்லிருக்கேனா? கட்ட பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்லிருக்கேனா? அடுத்த கொஞ்சம் ஆட்டே போட்டுன்னு சொல்லிருக்கேனா? அந்த திருமாவளவனை மானம் கட்டவனு கேட்டுருவேன். நான் ஒண்ணு ஓட்டு நாடக அரசியலுக்காக 3 மாசம் முஸ்லீமா வேஷம் போடல, இல்ல குல்லா போட்டு. ஆனா திருமாவளவன் குல்லா போட்டு 3 மாசம் முஸ்லீமா நீ நடிக்கிற. ஓட்டு பிச்சைக்கால நக்கி குடிக்கக்கூடிய நாய் போல நான் தெரியவே கிடையாது. நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி அமல்படுத்தணும்னு சொல்லி தூய்மை பணியாளருடைய நள்ளிரவுல கைது செய்த இந்த ஆட்சி திருமாவளவன் வாயில என்ன வச்சிருந்தாரு? நீங்க யார்? முதல்ல வாடகை தலைவன். நீங்க எந்த உரிமைக்கு போராடி இருக்கீங்க? திமுக அரசுக்கு முட்டு கொடுப்பதற்காக ஒரு கட்சி நடத்தக்கூடிய பேர் வழி நீங்க. திருமாவளவன் பேசிய பேச்சு நேரடியாக உட்கார வச்சா மானக்கடை கட்டுப்படுவாங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துக்க. வாத்தியார் வேலைக்கு படிச்ச பிள்ளைகளை பூரா அரெஸ்ட் பண்றானே, என்ன வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? சிறுத்தை குட்டியில பூரா சிறுத்தை குட்டியில கொடியேற்ற விடுறானா அந்த அரசு? ஓ கட்சி ஓ அரசு மதுரையில நீங்க ஏற்ற கொடியை அனுமதிச்சானா அந்த அரசு? வடிவேல் சார், வடிவேலுடைய இன்னொரு 2.0 வெர்ஷன் தான் சார் திருமாவளவன். போர் 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 அப்படிமா டக்குன்னு வெள்ள கொடி காமிப்பான்ல, மேடையில் பேசுற முதலாளி அப்படின்னு கையை பிடிச்சி ஸ்டாலின் ஐயா என்ன கோச்சுக்காரியே. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் திருப்பரங்குன்ற மலை மீது அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றணுன்ற வழக்கில் மனுதாரராக இருக்கக்கூடிய நம்ம ராம ரவிக்குமார் சார் நம்ம நினைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. திருமாவளவன் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பயங்கரவாதிகள்லாம் யூபிஏ சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபம் ஏற்றிட்டு எய்ம்ஸ் வந்துருமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தையும் வைக்கிறாரு சார். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய என் சகோதரன் யாரு? திருமாவளவங்களா? எங்கள் அண்ணன் திருமாவளவன் நல்ல மனுஷன், ஆனால் புத்தி சரியில்லை அவருக்கு. எங்கள் அண்ணன் தான், ஆனால் அவர் சில நேரம் புத்தி பேதலிச்சு பேசுவார். அவர் சொல்றாரு திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்துனா எய்ம்ஸ் வந்துருமா, அது வந்துருமா, இது வந்துருமான்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நான் என்னைக்கு எங்க அப்பன் பேரை மாத்தல. எங்க அப்பன் ராமர் பிள்ளை, எங்க அப்பன் அதே பேர் தான் வச்சிருக்கேன். நான் கொண்ட கொள்கையில என்னைக்கு நான் மாறல. புரியுதா? நான் இந்து இயக்கங்கள் சார்ந்து இந்த தேசிய சிந்தனையோடு நான் ஒரு முருக பக்தனா ஒரு சிவபக்தனா இந்துக்களுக்கான வழிபாட்டு உரிமைக்கு நான் போராடக்கூடிய ஆளு. எங்க வாழ்க்கையவே நாங்கள் அர்ப்பணிச்சுக்கிட்டோம். ஆனா திருமாவளவன் சொல்றாரு, இந்த ராம ரவிக்குமார் அவன் ஒரு சாதாரணமா சுத்திக்கிட்டு இருந்தவன் தான். அவன் சொன்ன வார்த்தை, அவன் சாதாரணமா சுத்திக்கிட்டு இருந்தவன் தான். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய தாடி வளர்த்து பெரிய மகா முனி போல வேஷம் போட்டு இருக்கிறாங்கிறார். இது ஏன் உரிமை சார்? நம்ம மயிர் வளர்க்கறது மயிர் வளர்க்காது ஏன் உரிமை? நான் எதுக்கு மயிர் வளர்க்குறேன்னு இந்த இவர் தெரியாது. புரியுதா? நான் மயிருன்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தக்கூடாது. ஏன் மயிர் நான் வளர்க்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் டோப்பா மயிரை வைக்கிறேன், நான் கண்ணியமா பேசணும்னு நினைக்கிறேன். நீ அவனு என்ன ஏகவசனத்தை பேசணும்னா நம்மளை மாதிரி சாதாரண சுத்திக்கிட்டு, நான் சாதாரணமாக சுத்திக்கிட்டு இருக்கேன், நான் சாதாரணமாக தான் சுத்துறேன். ஆனா நாடு முழுக்க இந்த வழக்கினுடைய விஷயத்தை பேச வச்சிருக்கேன். நான் சட்டத்தின் பிள்ளை, நான் அம்பேத்கருடைய சட்டத்தை மதிக்கிற பிள்ளை. உன்ன மாதிரி சட்டத்தை மீறி எங்கேயா சொல்லிருக்கேனா? கேஸ் வாங்கன்னு சொல்லிருக்கேனா? ரவுடித்தனம் பண்ணுன்னு சொல்லிருக்கேனா? கட்ட பஞ்சாயத்து பண்ணுன்னு சொல்லிருக்கேனா? அடுத்த கொஞ்சம் ஆட்டே போட்டுன்னு சொல்லிருக்கேனா? அந்த திருமாவளவனை மானம் கட்டவனு கேட்டுருவேன். ஆனா நான் கேட்க மாட்டேன். கேட்டோம்னா அவருக்கு எனக்கு வித்தியாசம் நான் போயிடும். நான் ஒரு இந்துவா பிறந்திருக்கேன், சைவ குடியில நான் பிறந்திருக்கேன், நான் சிவனை வணங்குறேன். நான் ஒண்ணு ஓட்டு நாடக அரசியலுக்காக 3 மாசம் முஸ்லீமா வேஷம் போடல, இல்ல குல்லா போட்டு. ஆனா திருமாவளவன் குல்லா போட்டு 3 மாசம் முஸ்லீமா நீ நடிக்கிற. சாக்கிய பௌத்த கைக்கூலியா என்ன பண்ற? பௌத்தம் தான் சிறந்ததுன்னு சொல்லி பௌத்த கைக்கூலியா யார் வேலை செய்யறா? திருமாவளவன் வேலை செய்யறாரு. நான் அப்படி வேலை செய்யல. கிறிஸ்தவன் பாதிரியார்ட்ட போய் பாவாடை அங்கி போட்ட பாதிரியார்ட்ட போய் மண்டிக்கிட்டு ஓட்டு பிச்சைக்காக நான் திருமாவளவன் மாதிரி போலி கிறிஸ்தவனா நான் நடிக்கல. புரியுதா? நான் போலி கிறிஸ்தவன் கிடையாது, போலி முஸ்லீம் கிடையாது, போலி பௌத்தம் கிடையாது.
நான் இந்து சைவத்தை நம்பக்கூடிய சைவனாக சிவபெருமான வணங்கக்கூடிய ஒருவனாக முருகப்பெருமான வணங்கக்கூடிய ஒரு இந்துவா இருக்கிறேன். ஓட்டு பிச்சைக்கால நக்கி குடிக்கக்கூடிய நாய் போல நான் தெரியவே கிடையாது. ஏன் இதே திருமாவளவனை கேட்கிறேன், திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்துனா எய்ம்ஸ் வந்துருமான்னு கேட்கிறீங்களே, ஏன் இந்த வேங்க வயல்ல தண்ணி தொட்டில மலங்கலந்த இந்த கூட்டணியோடு அரசியல் அதிகாரத்திற்காக அந்த அறிவாலய வாசல்ல உட்கார்ந்து கொடுக்கிற மனுஷனை நீ மக்கள் கேட்பானா இல்லையா? கேட்பானா இல்லையா சார்? ஏன் பிரதமர் மோடி வந்தாரா, RSS தலைவர் வந்தாரா, திருப்பரங்குன்றத்துக்கு வந்தாரா அப்படின்னு கேட்கக்கூடிய, திருப்பரங்குன்ற விஷயத்த பேசக்கூடிய ஆளு இங்க வந்தாரா அங்க வந்தாரான்னு கேட்கறியே, வேங்க வயலுக்கு RSS தலைவர் வந்தாரான்னு கேட்கக்கூடிய இந்த திருமாவளவனை பார்த்து கேட்கிறேன், இந்த உள்ளூர்ல ஆளக்கூடிய முதலமைச்சர் சென்றாரா, உதயநிதி போனாரா, அங்க போய் தண்ணி கொடுத்தா என்ன நடப்போறோம், பீ தண்ணி நடப்போறோம், பீ தண்ணி. இவங்களுக்கு புரியுற மொழின்னு சொல்றேன். இந்த ஊர்ல எவ்வளவு பட்டியல் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்குது இந்த அரசாங்கத்தில், தமிழ்நாடு அரசாங்கத்துல. மானமுள்ள ஒரு மனுஷன் அந்த திமுக கூட்டணி இருப்பானா? கேட்கிறேன் சார். செவிலியர் பிரச்சனை நடக்குது, திருமாவளவன் போனாரா? நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி அமல்படுத்தணும்னு சொல்லி தூய்மை பணியாளருடைய நள்ளிரவுல கைது செய்த இந்த ஆட்சி திருமாவளவன் வாயில என்ன வச்சிருந்தாரு? கேட்பானா இல்லையா சார்? சில நேரம் குப்பைகள் கூட கோபுரத்தில் போகும். அது மாதிரி இந்த அரசியல் தாஜா பண்ணக்கூடிய போக்குனால அறிவாலயத்தை அண்டி படைச்சு நீ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டுனா மரியாதை இல்லாம பேசுவீங்களா நீங்க? ஆனா சார், இப்போ அவருமே கோயிலுக்கு போறாரு, இப்ப வேலெல்லாம் கையில பிடிக்காரு. யார் யா நீ? இந்து கோவில்கள் எல்லாம் ஆபாச பொம்மை கூடாருன்னு சொன்ன ஒரு அயோக்கிய பேச்சு பேசின நபர் தானியா நீ? இன்னைக்கு என்ன வேடு வச்சு நாடகம் போடுறேன் வடிவேல் மாதிரி? வடிவேல் ஒரு படத்துல கிரீடம் வேலெல்லாம் வச்சுட்டு வருவாரு, ஐயா இன்னும் வாடகைக்கு வாங்கினதுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்குன்னு கேட்பான். நீ ஒரு வாடகை தலைவன், வாடகை வாயன். நான் நேரடியாக திருமாவளவனை குற்றம் சொல்றேன். இந்த பட்டியல் மக்களுக்கு மட்டுமல்ல, எந்த மக்களுக்கு நீ உண்மையா இல்லை. இவ்வளவு அநியாயம் நடக்குது. திமுக அதுக்கு கட்சி கிடைச்சி திமுக இல்லப்போ அது சொல்றாரு. ராம ரவிக்குமார் ஒருத்தன், அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தன், 2 பேரும் தான் தனித்தனி கட்சி. ஆள் இல்லை, நான் சிங்கிளா இருக்கோம். நீ சிறுத்தை குட்டின்னு பேர் வச்சுக்கிட்டு அறிவாலயத்துல மண்டி கிடக்குறிய. நாங்க சுய உணர்வோடு நிற்கிறோம் சார். ஒரு நபராக இருந்தாலும் அம்பேத்கரின் பிள்ளையா நான் நிற்கிறேன்ல. நீ கூட்டம் கூடிட்டு சட்டத்தை மீறு அத்துமீறு அடங்குமறுன்னு சொல்லக்கூடிய இந்த சட்ட விரோதி. நான் நீதியின் பிள்ளை. புரியுதா? இந்த திருமாவளவனுக்கு இந்த சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்க யார்? முதல்ல வாடகை தலைவன். நீங்க எந்த உரிமைக்கு போராடி இருக்கீங்க? திமுக அரசுக்கு முட்டு கொடுப்பதற்காக ஒரு கட்சி நடத்தக்கூடிய பேர் வழி நீங்க வந்து பேசுறீங்க, அவன் பேசுறீங்க. நாங்க திரும்பி பேசுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? கடந்து போறேன். சார், மதக்கலவர் நீங்க அந்த இடத்துல பண்றதுக்காகவே இந்த விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு போராட்டம்லாம் பண்ணாங்களே சார். வாங்கின காசுக்கு ஓவரா கூவுறாங்க, அப்படித்தான் நான் சொல்லுவேன். அவங்க முஸ்லீமுக்கு அப்படியே ஊதுகுழல் சார். நான் தான் சொல்றேன், ஏன் எங்க ஊர் வாயா, எழுமணர் வாயா? எங்க ஊர்ல இருக்கு எங்க சொந்தக்காரன் பூரா இருக்கான், முஸ்லீம் கிறிஸ்தவன் பூரா இருக்கான். வேணா நானே மசூதி கூட்டு போறேன், எவனும் எதிர்க்கலையே. நீ என்ன? ஆனா ஒரு வகையில நான் நன்றி சொல்வேன் அண்ணன் திருமாவளவனுக்கு. இந்த அவராவது ஜெயிச்சுட்டு பாராளுமன்றத்துக்கு போனாரு, நான் எம்பி ஆயிட்டேன். எப்படி சார்? ஆமா, மக்களின் பர்சன். ஓ, புரியுதா? முருக பக்தனை என்ன பண்ணிட்டாரு, திருப்பரங்குன்றம் கேஸ பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு போய் ராம ரவிக்குமார்னு பெயர் இன்னைக்கு பாராளுமன்றத்தை ஒழிக்குது. நாளைக்கு வரதாச நம்மள மாதிரி சாதாரணமா தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்றாருல, நாளைக்கு எம்பி ஆகக்கூடாது எனக்கு என்ன இருக்கு, எம்எல்ஏ ஆகக்கூடாது என்ன இருக்கு? முருகப்பெருமான் எப்ப கருணை செய்வான்னு நினைக்காது. ஆனால் உண்மையா இருக்கணும். நீ எம்பி ஆகி ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு பேச்சு, அப்புறம் சனாதனத்தை வேற இருப்போம், வெங்காயம் இருப்புன்னு சொல்றிய. இதே திருமாவளவன் கேட்கிறேன், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற விஷயத்துல பிராமணத்தை எதிர்க்கக்கூடிய ஆளு இந்த அரசு, திராவிட மாடல் அரசுல கூவக்கூடிய இந்த மனிதரை பார்த்து கேட்கிறேன், பட்டியல் சமுதாயத்திலிருந்து மதம் மாறிய அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆயர்களாக பேராயர்களாக அனுமதிப்பது இல்லை, மறுக்கிறார்கள், அங்கே சாதிய தீண்டாமை நிலவுகிறதுன்னு சொல்லி அந்த குரல் இருக்கு கிறிஸ்தவ மதத்துல. இதே திருமாவளவன் சொல்லி இருக்கிறார். இந்த நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு ஊர்ல ஆயர்கள் ஆடுகளைத்தான் மேய்ப்பார்கள், சிறுத்தைகளை மேய்க்க முடியாது அப்படின்னு கடுமையா பாதிரியார்கிட்ட பேசினாரு. திருமாவளவன் பேசிய பேச்சு நேரடியாக உட்கார வச்சா மானக்கடை கட்டுப்படுவேன். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்துக்க, என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லு. நீயே தரந்தாழ்ந்து பேசுகின்ற பொழுது நான் அப்படித்தானே பேசுவேன்.
அன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நடக்கக்கூடிய தீண்டாமை எதிர்த்து இந்த மனிதர் பேசுவாரா சார்? இதே திருப்பரங்குன்றத்து வந்தார் மத நல்லிணக்க பேரணின்னு சொல்லி. எப்போ போன முறை அந்த அவருடைய கூட்டாளி நவாஸ்கனி பிரியாணி தின்னு இஷ்யூ பெருசான உடனே. அப்போ உங்க இந்துக்களுக்கு வரமாட்டீங்க, நீங்க இந்துக்கள் சத்தா பேச மாட்டீங்க, இந்துக்களுக்கு எந்த உரிமைக்கு போராட மாட்டீங்க. இன்னைக்கு கேட்குறேன், திமுக கூட்டணியில் இந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, இந்த அரசாங்கம் இன்னைக்கு செவிலியர் பிரச்சனைக்கு இவ்வளவு பண்ணுது. வாயில பிளாஸ்டிக் ஒட்டிட்டாரா சொல்லுங்க? வாத்தியார் வேலைக்கு படிச்ச பிள்ளைகளை பூரா அரெஸ்ட் பண்றானே, என்ன வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? என்ன சார் பண்ற? ஆக திமுக மாவட்ட செயலாளர் வட்டக்கழக செயலாளர் வண்டுமூரி மாதிரி நீ கட்சி கலைச்சிட்டு போயிரு அவங்க கட்சிக்கு. நீ பெருங்கூட்டம் வச்சிருக்கல, நீ சிறுத்தை குட்டியில பூரா சிறுத்தை குட்டியில கொடியேற்ற விடுறானா அந்த அரசு? ஓ கட்சி ஓ அரசு மதுரையில நீங்க ஏற்ற கொடியை அனுமதிச்சானா அந்த அரசு? அவரே வாயில சொல்லியிருக்காரு. என்ன திமுகவை எதிர்த்து எந்த வாயில சொன்னார் அவரு? ஆசன வாயா போசன வாயா? திமுக எதிர்த்து அதிகமா பேச சார் எந்த வாயில சொல்லியிருக்காரு? ஆசன வாயா போசன வாயா? இந்த வாயில தான். சரி, ஏன்னா அவருக்கு பல வாய் இருக்கு, அதனால பேசுவாரு. என்ன சொல்லிருக்காரு அவரு? அதாவது திமுகவை எதிர்த்து அதிகமா பேசினது போராட்டம் பண்ணதே நாங்க தான் அப்படின்ட்டு. ஆமா, வடிவேல் சார், வடிவேலுடைய இன்னொரு 2.0 வெர்ஷன் தான் சார் திருமாவளவன். போர் 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 அப்படிமா டக்குன்னு வெள்ள கொடி காமிப்பான்ல, மேடையில பேசுன முதலாளி அப்படின்னு கையை பிடிச்ச ஸ்டாலின் ஐயா என்ன கோச்சுக்காதியே. மானம் உள்ளவன், சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவன் எவனாவது. எனக்கெல்லாம் அந்த தன்மான உணர்வு உண்டு. நான் ஏதாவது முஸ்லீமா போயிருக்கேனா? நோன்பு கஞ்சி குடிச்சது கிடையாது. முஸ்லீமா இருக்கட்டும், நான் மதிக்கிறேன். பாதிரியார்ட்ட போய் நான் மண்டியிடலை. உதயநிதி ஸ்டாலின் திருமாவளவன் மாதிரி நான் மண்டியிடலை. ஆனா இவங்க பிற கடவுள் மறுப்புமா, அல்லா சாமியை ஏத்துப்பான், இயேசு சாமியை ஏத்துப்பான், இந்து சாமியை பேச மாட்டான். உண்மையா இல்லையா? அப்ப திருமாவளவன் யாருக்கான ஆளு? பச்சோந்திக்கே பாடம் எடுக்கக்கூடிய வகையில பச்சோந்தியே வெக்கப்படுமான அளவுக்கு அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளக்கூடிய அரசியல் திராவிட மாடல் நாடக தலைவன் தான் இந்த திருமாவளவன். இதுல திருமாவளவன் போன்ற வாடகை தலைவர்கள் ஊதுகுழல்கள் ஊர் முழுக்க கூட்டி ஒப்பாரி வைத்து ராமரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் கேவலமா பேசணும். நீ கேவலமா பேசிட்டு போ, எனக்கு கவலை இல்லை. சூரியனை பார்த்து நாய் உழைக்குது. நானா ரவிக்குமார்னால சூரியன், ரவினால சூரியன், நான் சூரியனோட பிள்ளை, புரியுதா? உன்னுடைய குறைப்புக்கெல்லாம் நான் அஞ்சக்கூடியவன் கிடையாது. நான் எதிர்த்து நிற்பேன். மனசாட்சியோடு தைரியம் உள்ள நேர்மையான ஒரு மனிதனாக இந்த திருமாவளவன் இருந்தால் நேருக்கு நேர் நான் விவாதிக்க தயார். நான் வர்றையா மசூதிக்கு? ஓ நீ சொல்லக்கூடிய அல்லாவை நான் சொல்றியா? ஏன் கோயிலுக்கு வருவியா? விபூதி அழிச்சவன் தானியா நீ? நீ நடிப்பு பச்சோந்தி மாதிரி மதம் மாறக்கூடிய ஓட்டு நாடக அரசியல்வாதி நீ. நான் அப்படி இல்லை. என் மயிரை பற்றியெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணாத. நான் தாடி மயிர் இன்னைக்கு வைப்பேன், நாளைக்கு முடி எடுப்பேன். ஆனால் பௌத்த கைக்கூலியா நான் இருக்க மாட்டேன், கிறிஸ்தவ கைக்கூலியா நான் இருக்க மாட்டேன், முஸ்லீம் கைக்கூலியா நான் இருக்க மாட்டேன். அம்பேத்கரின் புள்ள, சட்டத்தின் புள்ள, சட்டத்தை மதிக்கிறவன். அதனால நீதியின் பிள்ளையை பார்த்து அநீதிக்கு ஆதரவாக பேசக்கூடிய திருமாவளவன் பேசுவதெல்லாம் கண்டனத்துக்குரியது, எதிர்க்கிறேன் நான். சார் அடுத்தா பார்த்தோம்னா இப்போ இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணி வந்து வக்போர்டுக்கு சொந்தமானதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்களே சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்படி சார் அவங்க கோர்ட்லேயே போய் வந்து அந்த மாதிரி வாதத்தெல்லாம் வைக்க முடியும்? சார் உண்மை ஊர் சுற்றுறதுக்கு முன்னாடி போய் பல கிலோமீட்டர் சுற்றுறோம் அப்படிமாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கும் சார், இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பான்னு சொல்லி. அந்த மலை நமக்கானது, இந்துக்களுக்கானது. திருமுருகாற்றுப்படை உள்ளிட்ட புராணங்களில் பாடக்கூடிய மலை அது. மலையே சிவலிங்கம். அந்த மலையை வந்து மலையில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக எந்த அனுமதியும் இல்லாமல் இவங்க கட்டுமானம்னு கட்டி ஆக்கிரமிச்சுட்டு தர்கான்னு வச்சுக்கிட்டீங்களே, அது குறித்தே எங்களை ஆய்வு செய்யணும். அது மட்டுமல்லாது அந்த மலையில் பல இடத்துல சும்மா திட்டு மாதிரி கட்டி அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வலிமார்கள், அவுலியாக்கள், சஹீதுகள் புதைக்கப்பட்டாருன்னு ஒரு பொய்க்கதை ஊற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ எந்த ஊர்லயாவது சுடுகாடு தரையில் இருக்குமா மலையில் இருக்குமா? தரையில் தானே இருக்கும். ஒருத்த மலையில் செத்துப்புட்டான்னு சொல்லிட்டு 10-15 இடத்துல நீங்கள் ஆக்கிரமிச்சு அங்கே அடக்கமாக இருக்கன்னா அந்த கந்தனுடைய மலையை, முருகனுடைய மலையை, கபர்ஸ்தான் சொல்லக்கூடிய சுடுகாடா அது? கந்தர் மலையா கபர்ஸ்தானா? முருகன் மலையா முஸ்லிம்களுடைய அடக்கத்தலமா? ஒருத்தந்தாண்டா செத்தான்னு சொன்னீங்க. சிக்கந்தருங்கிற அவுளியா இங்க கோரிப்பாளத்தில் அடக்கமாக இருக்கிறதா அரசாங்கத்தினுடைய வரலாற்று குறிப்பு இருக்கு. அப்போ ஒரே ஆள் எத்தனை இடத்துல அடக்கமாவாங்க?
சொல்லுங்க, எத்தனை இடத்துல அடக்கமாவாங்க? அது ஆய்வுக்கு உட்படுத்தணும் தானே. நாயக்கர் காலங்களில் நடந்த போர்கள், பாண்டியர் காலத்திய போர்கள் எல்லாம் குறிப்புகள் இருக்கு. 1800 சொச்சங்கள்ல ஒரு சில ஆவணங்கள் இருக்கு. 1913, 15, 30 காலத்துல ஒரு ஆவணங்கள் இருக்கு. எல்லாமே அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கத்தான் போறோம், அம்பலப்படுத்துவோம். நீங்க மலையில் இருக்கக்கூடிய அந்த நெல்லித்தோப்பு பகுதி பிளஸ் 30 சென்ட் அளவீடு தான் உங்களுக்கு சொந்தம். கீழே இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதில் சொல்றாங்க சார், நாங்கள் எவ்வளோ முஸ்லீம்கள் பாருங்க, மேலேருந்து போகக்கூடிய நெல்லித்தோப்பு டு தர்காவுக்கு போகக்கூடிய பாதை யாருக்கானதா? முஸ்லீம்களுக்கானதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக கீழே இருந்து மேலே போகிற இல்லை, அங்கே வரைக்கும் நாங்கள் அனுமதிக்கிறோமே இந்துக்கள். அப்போ நாங்கள் அந்த வழியை மறைச்சிக்கிட்டா, இப்போ மத நல்லிணக்கம், மத சார்பற்ற தன்மை, எல்லாரும் இணக்கமாக இருக்கணுங்கிற தத்துவம் யாருக்கு பொருந்தும்? உங்களுக்கும் பொருந்தணும், எங்களுக்கும் பொருந்தணும். சண்டை போடக்கூடாதுன்னா நீயும் சண்டை போடக்கூடாது, நானும் சண்டை போடக்கூடாது, அதான பொது. ஆனால் ஏன் இல்லை, உன் பணம் நம்ம பணம், ஏன் பணம் ஏன் பணம் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுகிறான் சார். தர்காவுக்கு போகக்கூடிய பாதை முஸ்லீம்களுக்கு சொந்தம், நீங்கள் இந்துக்கள் வரக்கூடாது. ஆனால் இந்துக்கள் போகிற பழனி ஆண்டவருடைய பாதை வந்து எல்லாருக்கும் சொந்தம். இது என்னங்கடா? இது அவன் இழிச்சாருங்களா இந்துக்கள்? நாங்கள் எல்லாரையும் அனுமதிச்சோம்னா, சகிப்புத்தன்மையோடு இருந்தோம்னா எங்களுக்கு வந்து இழிச்சுவாத்தனம் பண்ணுவீங்க. ஏமா அந்த சோனகிரியா இந்துக்கள்? நோ. சட்டம்னா எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும். மூக்க பிடிச்ச வாயை திறப்போம். நீ 10வது மாடியில் இருக்கலாம் சார், ஆனால் கிரவுண்டு யாருடைய கிரவுண்டு? நீ மலை மரத்து மேலே தேங்காய் இருக்கலாம், அடிமரம் யாருது? அடிமரத்தை அறுத்து விட்ட நீ என்ன பண்ணுவ? அதனால இந்த முஸ்லீம்கள் தாஜா செய்யக்கூடிய போக்கில் இந்த அரசு ஆதரிக்கிறது உங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காகங்கிற நிலைமையில இந்துக்களுக்கு எதிராக அவங்களே பேசாத பொழுது இவங்களுக்கு தான் மேலும் 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 பிரச்சனை உருவாக்குறாங்க. இதில் இந்த மதமே இல்லைன்னு சொல்கிறாங்க சார் கம்யூனிஸ்ட்காரன். இவனுக்கு என்ன வந்து வேர்த்து வெடியுது? இந்த சூனா வெங்கடேசன் இருக்கான், ஒரு சூனா. ஐயோ ஆமாம் சார், அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் சொல்றாரு, திருப்பரங்குன்றத்தில் ஏற்றப்படுவது கார்த்திகை தீபம் அல்ல, அது கலவர தீபம். ஐயா, ஒரு வெளியூர்காரர் நவாஸ்கரி என்ன திருப்பரங்குன்றத்தில் எந்த தெருவை? ராமரவிக்குமார மதுரை மாவட்டத்துக்காரன், முருக பக்தன் நவாஸ்கனி, அப்துல் சமது போன்ற ஆட்கள்லாம் திருப்பரங்குன்றத்தில் எந்த தெருவு சாமி? இந்த பிரச்சனையை தூண்டி விட்டது முதல் காரணி சு வெங்கடேசன் எம்பி. அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யோசிக்கணும். கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்ற மலையில ஏற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்த நீதிபதிக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணியில் இருக்க எம்பிக்கெல்லாம் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொன்னா, நாளை பண்ண ஓட்டு கட்டு வரும்போது வாங்கிய திருப்பரங்குன்ற விரோத கூட்டணியும் கேட்கணும். திராவிட மாடல் கூட்டணி, திமுக கூட்டணி, திருப்பரங்குன்ற விரோத கூட்டணி, முருகனுக்கு எதிரான கூட்டணி, தீபத்துக்கு எதிரான கூட்டணி, ஓட்டு கேட்டு வரும்போது நம்ம கேட்கணுங்க. ஏன் இதே இந்த சூனா வெங்கடேசன் இருக்கார்ல, திமுகவோடு அவர் எப்படி கூட்டணி இருக்காரு தெரியுமா? லீலாவதினு ஒரு அம்மா செத்து போனாங்க தெரியுமா மதுரையில்? கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒரு கவுன்சிலர் கொலை பண்ணது திமுக காரன். ஒரு உயிர் தியாகம் செய்திருக்காங்க கம்யூனிஸ்ட். வெக்கமே இல்லாமல் இந்த திமுகவோட கூட்டு வச்சிருக்கான்னா அவனுக்கும் மானத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதே சு வெங்கடேசன் செங்கோல் வச்ச போது என்ன பேச்சு பேசினாரு? அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்திலேயே அந்த இஸ்லாமியர்கள் எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. நம்ம வேல்கோட்டமோ ஏதோ ஓட்டமெல்லாம் நடத்திருக்காருல்ல, அவர் டூரிஸ்ட் கைடு சார், அந்த கீழடி கைடு யார்? சு வெங்கடேசன். இந்துக்களுக்கு ஆதரவு என்னைக்கு அந்த மனிதன் பேச மாட்டான், இந்து விரோதமாக பேசுவான். இப்போ இவர் இந்த திருமாவளவன்லாம் எல்லாம் அனுக்கோ தானே, தொன்னைக்கு வெண்ண ஆதாரம், வெண்ணைக்கு தொன்ன ஆதாரங்கிற கதையா இவங்க பேசுவாங்க. ஆனால் நாங்கள் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறோம். அவ்வளோ அநியாய பேச்சுக்கள், சட்டவிரோதமாக ஒரு சார்பு நிலை, பயாஸ்டா. நான் கேட்குறேன், இந்து சமய அறநிலையத்துறை இது மதசார்பற்ற அரசு சார். எவனையும் வச்சுக்காத, எந்த துறையும் உனக்கு எதுக்கு? முஸ்லீமுக்கு வாதிடுறதுக்கு வக்ஃப் இருக்கான், அப்புறம் தனியாக இருக்கான். ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையும் சேர்ந்துல வாதிடுது, அவனுக்கு சப்போர்ட்டா? அப்போ இந்துக்களுக்கு யாரும் பேசலையே. இந்து அறநிலையத்துறை பேசாத பொழுது அதற்கான உரிமையை ஏற்றுறதுக்கு ஒரு தனிநபராக, ஒரு பக்தனாக எனக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா சார்? இதை பேசுகிற எனக்கு மதவாதியா சார் முத்திர? எவ்வளவு பிரச்சனை பெருசுப்படுத்துறீங்க? முடிய வேண்டிய பிரச்சனையை முடிய விடாம பண்றதுக்கு யார் காரணம்? இந்த அரசு தான் காரணம். ஏற்கனவே ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல முஸ்லீம்களை தூண்டி விட்டு பிரச்சனையை பெருசு பண்ணது அவங்க தான். இன்னைக்கு கோர்ட்டு போட்ட உத்தரவை நிறைவேற்ற விடாமல் அரசாங்கத்தை வச்சு தடுப்பதும் திமுக தான். நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணமே இந்த அரசு தான், அரசு தான், அரசு தான். இவங்க தான் காரணம். சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளையபாரன் ஊற்றுனதுக்கு மிக்க நன்றி. நன்றி.